அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேகளால் போற்றி பணிகின்றேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 63 நாயன்மார்கள் உண்டு. அதில் 3 பெண் நாயன்மார்கள் உண்டு. ஒன்று காரைக்கால் அம்மையார், இன்னொன்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெற்றெடுத்த தாயார்தான் இசைஞானியார், இன்னொன்று இந்த சைவ சமயத்தை இந்த உலகத்துக்கு நிலைநிறுத்திய, இந்த பாண்டிய நாட்டிலே நிலைநிறுத்திய ஒரு தாயார் தான் மங்கையர்க்கரசி தேவியார். அவரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிறோம். இவரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையிலை பாடுகின்ற போது வரிவளையால் மாணிக்கும் அடியேன் என்று மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் பாடியிருக்கின்றார். இந்த அம்மையார் சோழர் நாட்டிலே சோழ மன்னனுக்கு மகளாக பிறந்திருந்தார். சோழ நாட்டிலே இருந்து பாண்டிய நாட்டுக்கு வருகின்றார். கூன்பாண்டியனை மணந்து கொண்டு கூன்பாண்டியனுக்கு மனைவியாக பாண்டிய நாட்டுக்கு வருகின்றார். இறைவன் எம்பெருமானிடத்திலே அதீதமான அன்பும் காதலும் பக்தியும் கொண்டவர் தான் இந்த அம்மையார். கொஞ்ச நாள் போச்சு, பாண்டிய நாட்டிலே சைவ சமயமானது தாழ்ந்து கொண்டே போய்கொண்டிருந்தது. சமண சமயமானது மேல் நோக்கி கொண்டே போயிருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம், குறுநில மன்னர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமண சமயத்துக்கு மாறிவிட்டார்கள். அதே மாதிரி நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியாருடைய கணவனாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சமண சமயத்துக்கு மாறுகின்றார். எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநீறு பூசியவர்களையும் சிவாய நம என்று மந்திரத்தை சொல்லக்கூடியவர்களையும் பார்த்தாலே கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்லும் அளவுக்கு அவன் மாறிவிட்டான். அவர்களை பார்த்தால் உடனே போய் குளிச்சிருவானாம். இந்த அம்மா மாறவே இல்லை. மங்கையர்க்கரசி தேவியார் அவர்கள் கொண்ட கொள்கையில் அப்படியே உறுதியாக இருந்தாங்க. இவரை பற்றி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் புகழ்ந்து பாடியிருக்கின்றார். எப்படின்னா, மங்கையர்க்கரசி வல்லவர் கொண்பாவை வரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலுருவம் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவையாவதும் இதுவே என்று மங்கையர்க்கரசி தேவியாரை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் புகழ்ந்து பாடுகின்றார். இன்னும் பார்த்திங்கன்னா, நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியார் கணவனாருக்கு திருநீறு பூசியவர்களையும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுபவர்களையும் பார்த்தாலே பிடிக்காது. அப்படிங்கிறதுனால இந்த அம்மா திருநீரை சந்தனத்திலே குழைத்து தன்னுடைய மார்பிலே பூசிக்கொள்வாராம். அதையும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முத்தித்தாள் வடமும் சந்தன குழம்பும் நீருதன் மார்பினில் முயங்க அப்படின்னு பாடியிருக்கின்றார் நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியாரை. மங்கையர்க்கரசி தேவியார் பாண்டிய நாட்டிலே தன்னுடைய சைவ பணியை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் இந்த பாண்டிய நாடை சமண சமயத்துக்கு முழுமையாக போய்விடும் அப்படிங்கிற அச்சம் இவங்க மனசில் அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய நாட்டுக்கு வந்தாதான் நம்முடைய சைவ சமயத்தை இந்த நாட்டிலே நிலைநிறுத்த முடியும் என்று சொல்லி
தன்னுடைய அமைச்சரை அழைத்து குலச்சிறையாரிடத்திலே சொல்லுகின்றார். குலச்சிறையாரும் ஒரு நாயனார் தான், ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். பாண்டிய நாட்டிலே இருந்து மங்கையர்க்கரசி தேவியாருக்கு துணையாக இருந்து சைவ சமயத்தை நிலைநிறுத்திய பெருமை இந்த குலச்சிறையாருக்கும் உண்டு. மங்கையர்க்கரசி தேவியார் எப்படியாவது திருஞான சம்பந்த பெருமானை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அங்கே போய் திருஞான சம்பந்த பெருமானை பாண்டிய நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்து அவர் மடத்தில் தங்கியிருக்கிறாரு. இந்த சமணர்களுக்கெல்லாம் இந்த திருஞான சம்பந்த பெருமான் வந்திருப்பது தெரிஞ்ச மறுகணமே அந்த குடிசைக்கு தீ வைத்து விடுகின்றார்கள். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பார்த்தாரு. பைய போய் அருளுக அப்படின்னு சொன்னார். அந்த தீயானது வெப்பு நோயாக மாறி கூன்பாண்டியனை தாக்கியது. கூன்பாண்டியனோ வெப்பு நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஐயோன்னா முடியுமா? முடியலை. எப்படியாவது இந்த வெப்பு நோயை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மருத்துவராக வந்து அவரை பார்த்து செல்லுகின்றார்கள். இவருக்கு அந்த நோயானது தீரவில்லை. பார்க்குறாரு, எப்படியாவது தீர்ந்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து விட்டார். அப்பந்தான் மங்கையர்க்கரசி தேவியார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள், நம்முடைய மன்னருடைய வெப்பு நோயானது தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை அழைத்துட்டு வர்றாங்க. பார்த்தார்கள் சமணர்கள், இவன் ஏதோ மந்திரக்காரன், இவன் வந்து மந்திரம் போட்டுருவான் அப்படின்னு பயந்து அப்போதும் அங்கே ஒரு ஒப்பந்தத்தை வைக்கின்றார்கள். நாங்கள் ஒரு பகுதியை குணமாக்குகின்றோம், நீங்கள் ஒரு பகுதியை குணமாக்குகள் என்று ஞானசம்பந்த பெருமானிடத்திலே ஒப்பந்தத்தை சொல்லுகின்றார்கள். பார்த்தார் ஞானசம்பந்த பெருமான், ஒப்புக்கொண்டார். மங்கையர்க்கரசி தேவியாரை அழைத்தார். கோயிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளி சாம்பலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. மடப்பள்ளி என்றால் பிரசாதங்கள் செய்யக்கூடிய ஒரு அறை. நம்ம இப்போ நம்மளுடைய இதில் சொன்னோம்னா கிச்சன், அதுதான். அந்த மடப்பள்ளி சாம்பலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியாரிடத்திலே சொல்லுகின்றார்கள். இந்த அம்மையாரும் மடப்பள்ளி சாம்பலை கொண்டுட்டு வர்றாங்க. கொண்டுட்டு வந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கூன்பாண்டியனுடைய ஒரு பகுதியிலே அந்த மடப்பள்ளி சாம்பலை எடுத்து மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்று சொல்லி அப்படியே பூசுகின்றார். மறு கணமே கூன்பாண்டியனுடைய உடலானது சுகம் கிடைக்கின்றது. அந்த வெப்பு நோயானது தீர்ந்து அப்படியே குழு குழு என்று மாறிவிட்டது. இன்னொரு பக்கம் அந்த சமணர்கள் வந்து மயில் பீலியை வைத்து அப்படியே வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய அஸ்தி அஸ்தி நாஸ்தி நாஸ்தி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை அப்படியே அவர்கள் சொல்லி பூசிக்கொண்டிருக்கின்றார்கள். வெப்பு நோய் தீர்ந்தபாடில்லை. பார்க்குறாரு, ஒரு பக்கம் சுகமாகவும் ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்கின்றது கூன்பாண்டியனுக்கு. நீங்களே இந்த பகுதியையும் குணம் செய்து விடுங்கள் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் திரும்பவும் அந்த மடப்பள்ளி சாம்பலை எடுத்து கூன்பாண்டியனுடைய மறுபகுதியிலே போட்டு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்ற மந்திரத்தை சொல்லி அப்படியே பூசுகின்றார். பூசுகின்ற பொழுது மறு கணமே இந்த பகுதியும் அவருக்கு குழு குழு என்று மாறிவிட்டது. அவ்வளவுக்கு சிறப்பு இந்த மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்று சொல்லக்கூடிய பதிகத்திலே இருக்கின்றது. நம்மளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் திருநீரை எடுத்து மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்று நம்முடைய நெற்றி நிறைய பூசிக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய நோயானது மறு கணமே மறைந்துவிடும். அவ்வளவுக்கு சிறப்பு இந்த மந்திரத்திலே இருக்கின்றது. அதை தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் செய்தார். இந்த சமணர்கள் பார்த்தார்கள், இவன் ஏதோ மந்திரத்தை சொல்லி உங்களை குணமாக்கிட்டான், எங்களுடைய சமண சமயம்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த சமணர்கள் சொல்லுகின்றார்கள். பார்க்குறாரு ஞானசம்பந்த பெருமான், ஐயோ இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றதுக்கெல்லாம் ஒப்புக்கொள்கின்றார். அடுத்தும் இவர்கள் ஒரு நிபந்தனையை வைக்கின்றார்கள். அனல்வாதம் புனல்வாதம் செய்து அதில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுடைய சமயமே உயர்ந்தது அப்படின்னு சமணர்கள் சொல்றாங்க. சரி
சரின்னு ஒப்புக்கொண்டு விட்டார். சரின்னு இவரும் ஒப்புக்கொண்டு விட்டார். ஒப்புக்கொண்டு விட்டு புனல்வாதத்திலும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை வெற்றி கொள்கின்றார். அடுத்து புனல்வாதம். அப்போதுதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மன்னரை புகழ்ந்து பாடுகின்றார். வாழ்க அந்தணர் ராயினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு பாடுறாரு. இந்த கூன் பாண்டியனாக இருந்த மன்னன் அவனுடைய கூன் நிமிந்து நின்ற சீர் நெடுமாறனாக நிற்கின்றான். அந்த ஆற்றிலே அந்த ஏட்டில் எழுதி போடுகின்றார். அந்த ஏடானது இழுத்து முன்னே எதிர்த்து வருகின்றது. அதிலும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வெற்றி கொள்கின்றார். அந்த 3000 சமணர்கள் எல்லாம் கழுவேற்றப்பட்டார்கள். இப்படி நம்முடைய சைவ சமயத்தை நிலைநிறுத்திய பெருமை நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியாருக்கும் அங்கே இருந்த அமைச்சராக இருந்த குலச்சிறை நாயனாருக்கும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கும் உண்டு. அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியார். இவரை பற்றி சேக்கிழார் பெருமான் பாடுகின்ற பொழுதும், மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திரு குலக்கொழுந்து தெய்வ பாவை செழுங்கமல திருமடந்தை கண்ணி நாடால் தென்னர் குலம் பழிதீர்க்க வந்த தெய்வ பாவை அப்படின்னு சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமானும் பெரிய புராணத்திலே மங்கையர்க்கரசி தேவியாரை பற்றி மிகவும் புகழ்ந்து பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது பொங்கொழி வெண் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் களலெம்மல் போற்றலாமே என்று சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கரசி தேவியாரை புகழ்ந்து பாடியிருக்கின்றார். இன்னொன்று நாம் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை பெண்களுக்கும் தலைவியாக ஒருத்தர் இருந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த மங்கையர்க்கரசி தேவியார் தான். மங்கையர்களுக்கெல்லாம் தனி அரசியாக இருந்த ஒரு தாயார் என்று சொன்னால் நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியார் தான். இவருடைய குரு பூஜை என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தன்று தான் நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியாருடைய குருபூஜையாக கொண்டாடப்படுகின்றது. நாம் நம்முடைய புராணங்களை எல்லாம் படித்து அந்த புராணத்தில் வரக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் நம்முடைய சமயத்தின் மீது எவ்வளவு பக்தி வைத்திருக்கின்றார்கள், நம்முடைய சைவ சமயத்தை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமயத்தை நாமும் வளர்க்க வேண்டும். நம்ம சமயம் வளர்ந்தால்தான் நம்முடைய மதமானது என்றும் அழியாமல் இந்த உலகத்தில் இருக்கும். அதை தான் நம்முடைய புராணத்திலே வரக்கூடிய எல்லா அடியார் பெருமக்களும் எல்லா மகான்களும் செய்தார்கள். அதனால தான் இன்றளவுக்கும் நம்முடைய சமயமானது இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியாரும். நம்ம சைவ சமயத்தை நிலைநிறுத்திய பெருமை இந்த மங்கையர்க்கரசி தேவியாருக்கும் உண்டு. நாமும் அதை செய்தோன்னா இறைவன் எம்பெருமானிடத்திலே அதீதமான அன்பும் நமக்கு கிடைக்கும், முக்தி பேரும் கிடைக்கும். நம்முடைய மங்கையர்க்கரசி தேவியாருக்கும் முக்தி பேறு கிடைத்து இந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக பிரகாசமாக மெளிரி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மங்கையர்க்கரசி தேவியாரும். 3 பெண்மணிகள் தான். அதில் இந்த அம்மையாரும் ஒருவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அது மங்கையர்களுக்கு எவ்வளவு பெருமை அப்படிங்கிறதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் இவர்கள் விட்டு சென்ற வழி நடந்து வாழ்வில் எல்லா நலங்களையும் பெற்று இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன். நன்றி, வணக்கம்.